ரமதான் மந்தில் நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பார்த்துலாமா? இதுக்கு குக்கரில் தண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக பொட்டேட்டோ வந்து போட்டுக்கலாம். அண்ட் போன்லெஸ் சிக்கன் 6 to 7 பீசஸ் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து 6 போன்லெஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், பிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். இதில் வந்து பொடி மசாலாஸ் வந்து மஞ்சத்தூள், பெப்பர், உப்பு அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். இதை வந்து போட்டு நல்லா மூடி வச்சு 1 to 2 விசில்ஸ் வந்து போட்டு 3 வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கேரட்டும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தானா சிக்கன் அவ்வளோ அழகாக வந்து வந்திருக்கு, பொட்டேட்டோ நல்லா வந்திருக்கு. இப்போ சிக்கனை வந்து நல்லா வந்து ஃபோக் இல்லாட்டா கையை வச்சு நல்லா வந்து பிச்சு வச்சுக்கோங்க. நல்லா பிக்க வேண்டாம், ஓரளவுக்கு நல்லா வாயில் சமைக்கிற மாதிரி பிச்சு வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றின அப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பிகாஸ் உப்பு சேர்த்துக்கிட்டா வந்து டக்குன்னு வதங்கி நல்லா வெந்து வந்துடும். நல்லா வெந்து வந்த அப்புறமா கொஞ்சமாக நம்ம செய்து வச்சுருக்க கேரட் அதை வந்து அவ்வளோத்தையும் தட்டிக்கலாம். தட்டி நல்லா வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டது அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா வெந்த அப்புறமா சிக்கனை நம்ம கையால் பிச்சு வச்சுருக்க சிக்கனை வந்து அது கூட வந்து சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கிளறின அப்புறமா ஒரு மூடி அளவுக்கு சோயா சாஸும் கொஞ்சமாக பெப்பரும் சேர்த்துக்கலாம் மசாலாஸுக்கு. அண்ட் இதில் வந்து 2 or 5 பொட்டேட்டோஸ் வந்து சேர்த்துக்கிட்டு மீதி உள்ள பொட்டேட்டோவை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி சேர்த்து விட்டுக்கிட்டேன். நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா வந்து கிண்டி விட்டுடலாம். ஸ்டஃபிங் ரெடி. இப்போ ஒரு முட்டையை நல்லா வந்து கிளக்கி விட்டுக்கோங்க. 1 2 முட்டை. இப்போ முட்டையை சமோசா ஷீட்டில் ஊற்றிட்டு ஒரு கேக் பேனில் வந்து நம்ம வச்சுருக்க அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறத வச்சுட்டு அண்ட் நம்ம வச்சுருக்க ஸ்டஃபிங்கும் வச்சிடலாம். வச்சு ஓவனில் வச்சுக்கலாம். இதுக்கு இடையில நான் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டு வச்சுக்கிட்டேன். ஃபைனல் லுக் செம்மையாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது.